அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மனுமுறை கண்ட வாசகம் படிக்கிறேன். ஃபஸ்ட் 4வது பாகம் அருட்பெருஞ்சோதி. தேரில் கட்டிய மணிகளின் ஓசை கணீர் என்று சந்திக்கவும் ஆடுகின்ற மாதரது அடிகளில் பூண்ட சிலம்போசை கலீர் என்று ஒலிக்கவும் சகல மங்கள சம்பிரம ஆடம்பரங்களுடன் மாளிகைகளின் வாயில்கள் தோறும் மலர் பந்தலிட்டு மணிமாலைகள் தூக்கி வாழை கமுகம் நாட்டி மெழுகி கோலமிட்டு திண்ணைகளில் பூரண கலசங்களும் பொற்பாவைகளும் முளைப்பாளிகைகளும் முதல் விளக்குகளும் முக விளக்குகளும் வெண் சாமரங்களும் இணை கயல்களும் கண்ணாடிகளும் பூந்தட்டுகளும் மங்களமாக வைத்து அலங்கரித்து பரிமள திரவியங்களை கலந்த பன்னீர் தெளித்து தூளி எழும்பாமல் களம் செய்து ஆடல் பாடல் முதலான வினோதங்களை கொண்டு விளங்கிய வீதியினிடத்து தேவேந்திரன் தியாகராஜ தரிசனம் செய்ய போது போல அவ்வீதி விடங்கன் என்னும் ராஜகுமாரன் தேரை நடத்தினான். 9 மைந்தன் எழில்கண்டு மங்கையர் மயல் கொள்ளல். அப்பொழுது இரதி இந்திராணி முதலான தேவ மாதர்களை ஒத்த அவ்வீதியிலுள்ள ஸ்திரி ஜனங்களெல்லாம் அப்புத்திரனை கண்டு மனமுள்ள மலரை வண்டுகள் சூழ்ந்தது போலவும் இனிய சுவையுள்ள தேனை மக்கள் சுற்றியது போலவும் சூழ்ந்து கொண்டு கலை நெகிழ்ந்தும் கைகளை சோர்ந்தும் கண்ணீர் ததும்பியும் குழல் விழுந்தும் கொங்கைகள் விம்மியும் பசலை போர்த்தும் மையலடைந்த மனத்தவர்களாய் கரும்பை வில்லாக உடைய காமனை பார்க்கிலும் என் மடங்கு அழகுடைய இளவரசே, கன்னிகை பருவம் உள்ளவனே, நான் என்மேற் கடைக்கண் செய்யாயோ என்றும் எழுதப்படாத சுந்தர வடிவமுள்ள இளங்காளையே, புருஷர் முகம் பாராத பூவையே, நான் என்னை புணர்ந்து போகாயோ என்றும் கண்களுக்கு நிறைந்த கட்டகனே, காவலழியாத காரிகையே, நான் என்னை கலந்து போகாயோ என்றும் கபல அட்சணங்கள் நிறைந்த சுந்தர வடிவனே, கல்யாணம் இல்லாத கன்னிகையே, நான் என் மேற் கருணை செய்யாயோ என்றும் மனு சக்கரவர்த்தி பெற்ற மதையானையோ சிறு வயதுள்ளவனே, நான் என்னை திரும்ப பாராயோ என்றும் அதிசயிக்கத்தக்க அழகனே, நிறையாத நேரிழையே, நான் சற்றே நின்று போகாயோ என்றும் இந்த ராஜபுத்திரனுக்கு வீதி விலங்கன் என்னும் பெயரிட்ட பெரியோருக்கு அனந்ததரம் அடிக்கடி தண்டனிட்டாலும் போதாதே என்றும் வாசமுள்ள தைலம் பூசி மனமுள்ள மலர் மாலை சூழ்ந்து வாழை பூவின் தள் போல் வாழை பூவிதழ் போல் வகிர்ந்து குயில் முகம் போல முடியிட்டு பளிங்கு சிமிழ்கொள்ளிருந்தும் தோன்றுகின்ற பருத்த நீலக்கல் போல் தாவண்யமான தலை சாத்து கொள்ளிருந்து சிறுகி தோன்றுகின்ற குடுமியும் பார்க்கின்றவரது பார்வைக்கு இன்பம் தருகின்ற தோற்றமும் மாறாத மலர்ச்சியும் மனோரஞ்சிதமான அழகும் குளிர்ச்சியும் ஒளியும் பெற்று செந்தாமரை மலர் போல் விளங்கும் முகமும் கருமை மிகுந்து செம்மை கலந்து காருண்யம் ததும்பி இங்கிதம் அறிந்து சிறிதே இமைத்து மனோரம்யமான மலர் போன்று நீண்ட கண்களும் ஒளி கொண்டு உயர்ந்த நீண்ட நாசியும் குண்டலம் அணிந்து நீண்டு அகன்ற செவியும் திரிபுண்டர தரித்து
திகை தீட்டி புண்டரத் தரித்து திலகம் தீட்டி அழகு பெற்று அகன்று உயர்ந்த நெற்றியும் பவளம் போல் சிவந்து திரண்ட உதடும் முல்லை அரும்புகள் போல சிறுகி நெருங்கி ஒளி வீசும் பற்களும் குறுகி மென்மையாகி சிவப்பேரிய நாவும் கண்டசர முதலான ஆபரணங்களை அணிந்து வலம்புரி சங்கு போல் திரண்ட கண்டமும் மத்தளம் போல திரண்டு மந்தர மலை போல் உயர்ந்து கண்டோர் கண்களையும் கருத்தையும் கட்டுகின்ற சுகந்த மாலை அணிந்த வெற்றியுள்ள தோள்களும் வீணை தண்டு போல நீண்டு தாழ்ந்து கடகம் அணிந்த கையும் தாமரை மலர் போல் சிவந்து மிருதுவாகி மழை போல் சொர்ணம் பொழிகின்ற முன்கையும் விளக்கம் இருந்து பதக்கம் முதலானவை அணிந்து கனபகஸ்தூரிகள் பூசி கண்ணாடி போல அகன்று மலை போல உயர்ந்த மார்பும் சிறுத்து உயர்ந்த வயிறும் ஆழ்ந்த அழகு பெற்ற உந்தியும் யானை துதிக்கை போன்று திரண்ட தொடையும் வட்டம் தோன்றாது தசை கொண்டு செழிப்புள்ள முழங்காலும் திரண்ட நீண்ட கணைக்காலும் தாமரை மலர் போன்று வீர கண்டையணிந்த கால்களும் வரம்பு கடவாத வடிவமுடைய இந்த ராஜபுத்திரனை கண்டு கழிப்பதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ என்றும் ராஜசிங்கமாகிய இந்த குமரனை சிருஷ்டித்தவன் பிரம்மதேவனே ஆனால் இவன் அழகு தக்க மாதினை இனி எங்கே உண்டு பண்ணுவானோ என்றும் இவ்வழகனது வடிவை கண்டால் உருகாத கருங்கல்லும் உருகுமானால் பேதமை உள்ள பெண்கள் மனம் உருகாதிருக்குமே என்றும் இவனது பூரண சந்திர பிம்பம் போன்ற புன்னகை ஒன்றுமே மூன்றுலகத்திலுள்ள பெண்களுக்கெல்லாம் பிதற்றுமே என்றும் பலவிதமாக தனித்தனி சொல்லி மேகம் கொண்டு நின்றார்கள். திருச்சிற்றம்பலம். 9வது முடிந்தது. அடுத்தது